நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி மாநாட்டில் எதிரொலித்த திருமாவளவன் அவர்களுடைய கருத்தியல்கள், இந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் இன்னைக்கான காணொலியை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இளைஞரணியின் சார்பாக 2வது மாநில மாநாடு சேலத்தில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. பொதுவாகவே ஒவ்வொரு கட்சிகளுமே ஒரு மாநாடு நடத்துகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா தீர்மானங்கள் நிறைவேற்றுவாங்க. இந்த தீர்மானங்கள் தான் அந்த கட்சியினுடைய சட்ட திட்டங்களாக மாறும், இல்லாட்டி செயல் வடிவங்களாக மாறும், இல்லாட்டி செயல் திட்டங்களாக மாறும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடு இன்றைய தினத்தில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. ஸோ அவங்களும் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக சமூக வலைத்தளங்களில் அவங்களுடைய அஃபிஷியல் பேஜ் இருக்கும் இல்லையா, அந்த பேஜில் போய் செக் பண்ணி பார்த்தேன். மொத்தம் ஒரு 25 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. சொன்னால் நம்ப மாட்டேங்க, அந்த 25 தீர்மானங்களில் ஒரு 7 தீர்மானங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பல இடங்களில் பேசிய பேச்சுகள், கருத்தியல் பேச்சுகள், பிரஸ் மீட்டில் பேசிய பேச்சுகள், பொதுக்கூட்டங்களில் பேசிய பேச்சுகள், இதர பின்ன தளங்கள், அதாவது மக்களை எங்கெங்கெல்லாம் சந்திப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கின்றதோ அந்த எல்லா இடங்கள்லையுமே அவர் கருத்தியல்களாக பேசிய பேச்சுகள் தான் ஒரு 7 தீர்மானங்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீர்மானங்களில் வெளிப்பட்டிருக்குது. அரசியல் களங்களை யார் யாரெல்லாம் உள்ளபடியே விட்டு நோக்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு 25 தீர்மானங்கள், அதாவது திமுகவுடைய 25 தீர்மானங்களை படித்து பார்த்தாங்க அப்படின்னா இந்த தீர்மானம் திருமாவளவன் அவர்கள் பல இடங்களில் பேசிய பேச்சுகளாச்சு அப்படின்ற மாதிரி கண்டிப்பான முறை எல்லா நபர்களும் உணர்வாங்க. உள்ளபடியே யார் யாரெல்லாம் அரசியல் களத்தில் உற்று நோக்குறாங்களோ அவங்க எல்லாருமே தெரியும். அது என்னென்ன தீர்மானங்கள் அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது மொத்தம் ஒரு 25 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. அந்த 25 தீர்மானங்களில் முதல் 12 தீர்மானங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ரஃபாக அடிச்சுடுவாங்க இல்லையா, அதாவது இந்த திட்டத்திற்காக அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன், இந்த மாநில மாநாடு நடைபெறுவதற்கு அனுமதி வழங்கிய முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு 12 தீர்மானங்கள் ஒரு ரஃபாக இருக்குது. அதாவது மக்களை தேடி மருத்துவம் திட்டம், பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டது, அதே மாதிரி இந்த காலை உணவு திட்டத்தை நீட்டிச்சது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் செயல் திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் திட்டங்கள். ஸோ அது எல்லாத்தையுமே ரஃபாக அடிக்கிற விதமாக ஒரு 12 தீர்மானங்கள், முதல் 12 தீர்மானங்கள் அந்த மாதிரி இருக்குது. 13வது தீர்மானம், 14வது தீர்மானம், 15வது தீர்மானம், 16, 17, 18, 19 இந்த தீர்மானங்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பல இடங்களில் பேசிய கருத்தியல் பேச்சுகள். அது என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது 13வது தீர்மானம் என்ன அப்படின்னா, உயிர்பலி நீட் தேர்வை ஒழிக்கும் வரை போராட்டம் ஓயாது அப்படின்ற மாதிரி ஒரு 13வது தீர்மானமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மாநாட்டில் நிறைவேற்றியிருக்கிறாங்க. நீட் அப்படின்னாலே உங்கள் எல்லாரும் தெரியும், நீட்னால யார் இறந்தா அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீட்டுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் போன ஆட்சியில் போராடினாங்களோ இல்லையோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பல இடங்களில் போராடினார். இது கண்டிப்பாக நம்மள எல்லா நபர்களும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா கடந்த அதிமுக ஆட்சியில் இந்த ஜாதி அமைப்புகள் எல்லாமே இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே என்னன்னா பிஜேபியுடைய கைக்கூலியாக இருந்தாங்க. ஏன் அதிமுகவே பிஜேபியுடைய கைக்கூலியாக இருந்தாங்க. அதனால் நீட் தேர்வுக்காக அவங்க போராடி இருப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. யார் யாரெல்லாம் இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருந்தார்களோ அவங்க யாருமே இந்த நீட் தேர்வுக்காக போராடியதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் போராடினாங்க, உண்மைதான். அதை விட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பல இடங்களில் போராடி இருக்கிறார். அடுத்து 14வது தீர்மானம், குலக்கல்வி முறையை புகுத்தும் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து போராட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி நிறைவேற்றியிருக்காங்க. அதாவது கடந்த 2018 நினைக்கிறேன், 2018 தான் தேசிய கல்விக் கொள்கை, கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான தேசிய கல்விக் கொள்கையை வரையறுக்கிறாங்க. இந்த கல்விக் கொள்கையிலே தான் பல கன்னிவடிகள் எல்லாமே புகுத்தப்பட்டு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பல இடங்களில் பேசினார். அதே மாதிரி கடந்த 2018 அவர் ஒரு செயல் திட்டம் அறிவிக்கிறார். அதாவது ஒவ்வொரு பிறந்த நாளுமே, அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளுமே என்ன பண்ணுவார்னா ஒரு செயல் திட்டத்தை வெளியிடுவார். செயல் திட்டம்னா என்னன்னா, அவருடைய பிறந்தநாள் ஆகஸ்ட் 17. ஸோ ஆகஸ்ட் 17லிருந்து அடுத்த வருடம் ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஒரு செயல் திட்டத்தை வெளியிடுவார். இதை இதை விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க எல்லாருமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு செயல் திட்டத்தை வெளியிடுவார். ஸோ அதன்படி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒவ்வொரு மூளை முடுக்கிலையும் சரி, என்னுடைய பிறந்தநாள் இன்னைக்கு இந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி, இந்த 17லிருந்து அடுத்த 17ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு மூளை முடுக்களையும் கொண்டு போய் இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது மக்களுடைய விரோத கல்விக் கொள்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற விஷயத்தை புகுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு செயல் திட்டமாகவே வடிவமைச்சாரு.
திண்ணை பிரச்சாரங்கள் பண்ணுங்க, போஸ்ட் ஒட்டுங்க, பேரணி நடத்துங்க அப்படின்ற மாதிரி இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது மக்களுக்கு எதிரான ஒரு கல்விக் கொள்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற விஷயத்தை புகுத்த நினைச்சாரு விடுதலை சிறுத்தை கட்சி முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். ஸோ அதைத்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 14வது தீர்மானமாக நிறைவேற்றியிருக்காங்க இளைஞரணி, அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி. 15வது தீர்மானம், அதாவது மாநில பட்டியலுக்கு கல்வி மற்றும் மருத்துவத்தை மாற்றுக அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க. நான் அந்த 14வது தீர்மானத்தில் சொன்ன மாதிரி தான் தேசிய கல்விக் கொள்கை, கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான தேசிய கல்விக் கொள்கை தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக மாநிலத்தினுடைய அதிகாரங்கள் எல்லாத்தையுமே கைப்பற்றுது. அதாவது ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் இருக்கிற அதிகாரங்கள் இருக்கும் இல்லையா, அந்த அதிகாரங்கள் எல்லாத்தையுமே தேசிய கல்விக் கொள்கை, கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான தேசிய கல்விக் கொள்கை வந்து அப்படி கைப்பற்றுது. ஸோ இதை வந்து எதிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் நான் சொன்னேன், ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, செயல் திட்டங்கள் எல்லாமே வடிவமைச்சார். தன்னுடைய பிறந்தநாள் இன்றைய தேதியிலிருந்து அடுத்த வருஷம் தன்னுடைய பிறந்தநாள் வரைக்கும், அதாவது திருமாவளவனுடைய பிறந்தநாள் வரைக்கும் இந்த தேசிய கல்விக் கொள்கையை வந்து எல்லா இடங்களையுமே கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி இந்த 15வது தீர்மானத்தின் அடிப்படையில் தேசிய கல்விக் கொள்கையை வந்து நீர்த்து போக செய்வதன் மூலமாக இந்த கல்வி உரிமை இருக்கு இல்லையா, கல்வி அதிகாரம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து மத்திய பட்டியலில் போய் குவிக்காம மாநில பட்டியலுக்கு மறுபடியும் கொண்டு வர வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு செயல் திட்டத்தை வடிவமைத்தார். யாரும் பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தை கட்சி முனைவர் தொல் திருமாவளவன். ஸோ அதைத்தான் ஒரு 15வது தீர்மானமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மாநில மாநாட்டில், அவங்களுடைய இளைஞரணி மாநில மாநாட்டில் நிறைவேற்றியிருக்கிறாங்க. 16வது தீர்மானம், முதலமைச்சரே பல்கலைக்கழக வேந்தர் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம். அதாவது கரெக்டாக ஏடிஎம்கே பீரியடில் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த துணைவேந்தர் பதவி நியமனங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்குமே வந்து துணைவேந்தர் பதவிகள் வந்து எல்லாமே இருக்கும். ஸோ இந்த துணைவேந்தர் பதவி நியமனங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து கோர்றாங்க. அதாவது ஏடிஎம்கே பீரியடில் வந்து துணைவேந்தர் பதவி நியமனங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து வாங்குறாங்க. அந்த அப்ளிகேஷனில் மொத்தம் ஒரு 150 அப்ளிகேஷனில் கிட்டத்தட்ட 145 அப்ளிகேஷன் யார் அப்ளை பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா வடமாநிலத்தை சார்ந்தவர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கல்லூரி, தமிழ்நாட்டில் இருக்க கல்லூரியில் இந்த மக்கள் எல்லாருமே என்ன விதமான ஒரு பண்பட்ட மனிதர்களாக இருப்பாங்கன்றது தமிழ்நாட்டை சார்ந்தவர் மட்டும் தான் தெரியும். ஆனால் மொத்தம் 150 அப்ளிகேஷனில் 145 அப்ளிகேஷன் வந்து வடமாநிலத்தை சார்ந்தவர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எப்படி வேலை கிடைக்குன்ற நம்பிக்கையில் இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த இண்டீடுக்கு நோண்டி போய் கேள்வி எழுப்பியவர் விடுதலை சிறுத்தை கட்சி முனைவர் தொல் திருமாவளவன். அப்பவே சொன்னார், என்ன சொன்னார்னா துணைவேந்தர் பதவியில் வந்து நியமிக்கின்ற அதிகாரம் வந்து மாநிலத்துக்கு தான் வேணும், மாநில அரசாங்கத்தான் வேணும் அப்படின்ற மாதிரி அப்பவே ஒரு கோரிக்கையை தூக்கி முன்வைத்தவர் முனைவர் தொல் திருமாவளவன். ஸோ இந்த 16வது தீர்மானம் இருக்கு இல்லையா, முதலமைச்சரே பல்கலைக்கழக வேந்தராக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்மானம், இது வந்து முனைவர் தொல் திருமாவளவன் ஆல்ரெடி பேசிய பேச்சுகள் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். 17வது தீர்மானம், ஆளுநர் பதவியை நிரந்தரமாக அகற்றிடுக அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. அது அஃப்கோர்ஸ் அது எல்லாருமே சேர்ந்து தான் வந்து ஆளுநர் வந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பல இடங்களில் முனைவர் தொல் திருமாவளவர்களுமே இந்த கோரிக்கையை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதாவது ஆளுநர் வந்து ஒரு செயல்படாத ஒரு பொம்மை மாதிரி இருக்கிறாரு, இத்தனை தீர்மானங்கள் நிறைவேற்றி வந்து அனுப்புனாலும் சரி ஆளுநர் கையெழுத்து போடாமே வச்சிருக்காரு, அப்போ அவர் எதுக்கு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அப்போவே வந்து தன்னுடைய கண்டன குரல் எல்லாமே பல இடங்களில் முனைவர் தொல் திருமாவளவர்கள் பதிவேற்றங்கள் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஆளுநர் அவர்கள் பல நேரங்களில் தேநீர் விருந்தெல்லாம் கூப்பிடுவார். அப்போ வந்து தேநீர் விருந்தை வந்து புறக்கணித்த ஒரு கட்சி எந்த கட்சினா அது விடுதலை சிறுத்தை கட்சி. இப்போ சமீபத்தில் திமுக கூட போனாங்கன்னு நினைக்கிறேன், சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை, டேட்டா தப்பாயிடக்கூடாது, ஒருவேளை தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இருமுறை விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து அழைப்பு கொடுத்தும் கூட விசிகா போய் கலந்துக்கல, அந்த தேநீர் விருந்தில் வந்து கலந்துக்கல. ஸோ தன்னுடைய கொள்கை மாறாத ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கின்றார் விடுதலை சிறுத்தை கட்சியினரோட முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். ஸோ இந்த 17வது தீர்மானம் கிட்டத்தட்ட முனைவர் தொல் திருமாவளவர்கள் பல இடங்களில் செய்தியாளர் சந்திப்பில், பொதுக்கூட்டங்களில், மக்களை சந்திக்கும் பல இடங்களில் பேசிய பேச்சுக்கள் தான். அடுத்து 18வது தீர்மானம், தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு வேலைகளில் தமிழர்களை நியமித்திட வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானம் இளைஞரணி மாநில மாநாட்டில் நிறைவேற்றியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட என்எல்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்றுச்சு. என்எல்சியில் வந்து பல கோரிக்கைகளை மையப்படுத்தி போராட்டங்கள் எல்லாமே நடத்தினாங்க அந்த என்எல்சி ஊழியர்கள். அப்போ முனைவர் தொல் திருமாவளவன் பேசியிருந்தார். அப்போ கூட பல விஷயங்கள் இந்த மாதிரி தான் சொன்னார். தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற ஒரு நிறுவனம், அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற நிறுவனத்தில் தமிழர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற விஷயத்தை மையப்படுத்தி அந்த பொதுக்கூட்டத்தில் பேசினார். ஏன் இன்னும் சொல்ல போகிறதா இருந்தால் தமிழ்நாட்டில் வந்து எந்தெந்த நிறுவனங்கள் இருக்கின்றதோ அந்த எல்லா இடங்கள்லையுமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கே முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார். இன்னும் ஒருபடி மேலே போய் தனியார் துறைகளிலும் கூட என்ன பண்ணோம்னா
தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வாயிலிருப்பு போராட்டம் சொல்லுவாங்க இல்லையா, 2018-19 காலகட்டத்தில் வந்து கொரோனா ஊரடங்கு காலகட்டம். அந்த இடத்துல போராட்டங்கள் பண்ண முடியாது, பொது இடங்களில் சேர முடியாதுன்ற காரணத்துக்காக வாயிலிருப்பு போராட்டம் வந்து பண்ணார், அறிவிச்சார். எல்லாருமே பதாகைகளை ஏந்தி தங்களுடைய வீட்டு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்து கோஷங்கள் போட்டு சமூக வலைத்தளங்கள் அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு புதுவிதமான போராட்ட டெக்னிக்கை வடிவமைச்சார் முனைவர் திருமாவளவர்கள். ஸோ அந்த நேரத்தில் வந்து தமிழருடைய வேலை தமிழர்களுக்கே அப்படின்ற மாதிரி போராட்டங்கள்லாம் பண்ணார் விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் முனைவர் திருமாவளவர்கள். ஸோ அவருடைய ஒரு செயல்பாடுகளை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி மாநில மாநாட்டில் ஒரு 18வது தீர்மானமாக நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அடுத்தபடியாக 19வது தீர்மானம், இந்துக்களின் உண்மையான எதிரி பாஜக தான் என்பதனை அம்பலப்படுத்துவோம். இது சொல்லையே தேவையில்லை. அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் முனைவர் திருமாவளவர்கள் மூர்க்கமாக எதனை எதிர்த்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா சனாதன சிந்தனைகள் தான். சனாதனம் அப்படின்ட்டாலே அது இந்துக்களுடைய எதிரி தான். இப்போ நானும் இந்து தான், நீயும் இந்து தான். ஆனால் எனக்கே வந்து இந்திய நாட்டில் இருக்கிற அரசாங்கத்தினுடைய உயர் பதவிகளில் என்னாலேயே கோலச்ச முடியலை. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் மட்டுமே கோலச்சுறாங்களே. எப்படி கோலச்சுறாங்க? உச்ச நீதிமன்ற நீதிபதி பதவிகளையும் சரி, உயர் நீதிமன்ற நீதிபதி பதவிகளையும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற இதர பின்ன அரசாங்கத்தினுடைய நிறுவனங்களையும் சரி, ஏன் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் கோலச்சுறாங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற ஐஐடியிலேயே குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் கோலச்சுறாங்க. ஐஐடியில் வந்து இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் கூட பணி நியமனங்கள் பண்ணப்படுவது கிடையாது. பேராசிரியர் பதவிகள், துணை பேராசிரியர் பதவிகள், இந்த மாதிரி பேராசிரியர் துணை பேராசிரியர் பதவிகளில் ஒரு இடஒதுக்கீடு முறை வந்து இருக்கும் இல்லையா, அந்த இடஒதுக்கீடு முறையின் அடிப்படையிலும் கூட எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்து இடங்கள் நிரப்பப்படுவது கிடையாது, ஓபிசி மக்களுக்கு இடங்கள் நிரப்பப்படுவது கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து பல அநீதிகள் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஸோ இது எல்லாமே என்ன, குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் மட்டும் தான் கோலச்சுறாங்க அப்படின்னா, அப்போ இந்த பாஜக வந்து யாருடைய எதிரியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது? ஓபிசியில் வந்து இந்துக்கள் இல்லையா, எஸ்சிஎஸ்ல இந்துக்கள் கிடையாதா? ஸோ வந்து பாஜகவுடைய சிந்தனைகள் எல்லாமே, சிந்தனை போக்குகள் எல்லாமே, அவங்களுடைய கொள்கை எல்லாமே, அவங்களுடைய கோட்பாடுகள் எல்லாமே இந்துக்களுக்கே எதிரியாக இருந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்ற விஷயத்தை பல இடங்களில் மையப்படுத்தி இன்றிலும் கூட பேசியிருக்காரு முனைவர் திருமாவளவர்கள். ஸோ வந்து இன்னும் ஒரு விஷயத்தை கூட சொல்லலாம். அதாவது நம்ம ஓபிசி மக்களுக்கு வந்து மண்டல் கமிஷன் பரிந்துரை, அவங்க இடஒதுக்கீடு வந்து கொடுக்கணும், அவங்க வந்து கல்வி பொருளாதாரம் போன்ற அனைத்து தளங்களிலும் மேலே வரணுன்ற காரணத்துக்காக மண்டல் கமிஷன் பரிந்துரை வந்து அமைக்கிறாங்க. அந்த மண்டல் கமிஷன் என்ன பண்ணுது, ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கடா அப்படின்னு சொல்லுது. இன்னும் ஓப்பனாக சொல்கிறாங்க தான், மண்டல் கமிஷனில் அது ஓபிசியில் யாராவது வருவாங்க, கல்லர், மரவர், லொட்டு, லொசுக்கு, செட்டியார், இவங்கெல்லாம் வராங்க இல்லையா, அதாவது வன்னியர், இவங்கெல்லாம் ஓபிசி கேட்டகரியில் வராங்க. ஸோ இவங்க கல்வி பொருளாதாரம் போன்ற வேலை வாய்ப்புகளில் அதிகமாக வரணும், அவங்களும் கோலச்ச வேண்டும் என்ற காரணத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கமிஷன் தான், சட்ட திட்டங்கள் தான் மண்டல் கமிஷன் பரிந்துரை. இந்த மண்டல் கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் மாபெரும் ரத யாத்திரை என்ற பெயரில் ரத்த யாத்திரையை மேற்கொண்ட நபர்கள் யாருன்னா பாஜக காரங்க. ஸோ இந்த விஷயத்தை பல இடங்களில் மேடையில் பேசியிருக்காரு. பல இடங்களில் மேடையில் பேசி இந்துக்களுடைய உண்மையான எதிரி யார் பார்த்தோன்னா பாஜக தான், உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையும் பறிக்கின்ற நபர்கள் யார் பார்த்தோன்னா பாஜக தான் அப்படின்ற மாதிரி பல இடங்களில் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பேசியிருக்காரு விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் முனைவர் திருமாவளவர்கள். ஸோ இந்துக்களுடைய உண்மையான எதிரி பாஜக தான் அப்படின்றத மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி 19வது தீர்மானமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2வது மாநில இளைஞரணி மாநாட்டில் நிறைவேற்றியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன இது வரைக்கும் சொன்ன மொத்தம் ஒரு 7 தீர்மானங்கள், அதுக்கப்புறம் 20வது தீர்மானம், 21வது தீர்மானம், அது ஃபுல்லாமே வந்து சும்மா ரஃபாக ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு இருக்கின்ற ஒரு தீர்மானங்கள் மாதிரி இருக்குது. பட் இருந்தால் நான் சொன்ன இந்த மொத்தம் 7 தீர்மானங்கள் உள்ளபடியே யார் யாரெல்லாம் அரசியல் களத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்களோ அவங்க எல்லாருமே தெரியும். இது வந்து திருமாவளவர்கள் பல இடங்களில் பேசிய கருத்தியல் பேச்சுக்களை தான் தீர்மானங்களாக நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அதான் மக்களே, தமிழ்நாட்டில் வந்து மூத்த முதுபெரும் அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாமே வந்து இன்டெலெக்சுவல் அரசியல்வாதிகளா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் உண்மையாகவே இன்றைக்கி வந்து திருமாவளவர்களுக்கு வந்து ஒரு 61 வயசு ஆயிடுச்சு. ஆனால் அவருடைய பேச்சுகள், அவருடைய கருத்தியல் எல்லாமே தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்திய நாட்டினுடைய அரசியல் திசை வழிப்போக்கவே தீர்மானிக்கின்ற ஒரு வல்லமை பெற்ற கருத்தியல்களாக இருக்குது. அதான் யதார்த்தமாக உண்மை. பல இடங்களில் அவர் பேசிய பேச்சுகள் எல்லாமே சட்ட திட்டங்களாக கூட மாறி இருக்குது, அரசியல் வடிவம் பெற்று, சட்ட வடிவம் பெற்றிருக்குது. ஸோ அந்த மாதிரி அவருடைய ஒவ்வொரு கருத்தியலும் சரி, ஒவ்வொரு பேச்சுகளும் சரி, அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு முன்னோடியாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றத இந்த தீர்மானங்கள் மூலமாக நாம் பார்க்க முடிகின்றது என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் நம்பர் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.